வகுந்துருவேன். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். இந்த டிராமாக்குள்ள எல்லாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது எனக்கு. பத்தி சொல்றேன். ஜோக் ஜோக் இல்ல. நானே அப்படியே முதுக கட்டிட்டு போனேன். அப்புறம் வந்து குவைட்டா சாரி. அந்த பொண்ணுக்கு எப்ப கோவம் வரும் எப்ப சிரிக்குனே தெரியலப்பா. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சரின்னு சொல்றேன், அப்பயும் கோவப்படுறாங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. கனியோட வேலை என்ன தெரியுமா? சமையல் செஞ்சு எல்லாரையும் அவங்க வலையில விழ வச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு போட்டு மிஞ்சுது. சாப்பாடு வைக்கிறப்ப ஆக்சன் மேடம், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நல்லா சபரிக்கு அவங்க வேண்டிய அனுப்பலாம். அள்ளி 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 வைக்கிறான். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஆள் பார்த்த உடனே சட்டியில கரண்டியில கம்மியாயிருது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதெல்லாம் என்ன ஒரு சீப்பான பிஹேவியரிசம். இத மட்டும் வக்கனையா பேசு. என்ன பண்றான்? ஆள் பார்த்து வைக்கிறான். சீப்பா பிஹேவ் பண்றா பாரு. ஏன்னா பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. சபரிக்கு வச்சு 2 கரண்டில அள்ளி போடுது. மறு சாப்பாடு எனக்கு கேட்டு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு எதுக்கு இதெல்லாம்? என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நக்கல்யா அவனுக்கு. நான் ஏன் போல? நான் ஆதிரை எவ்வளவு நல்லா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். என்ன பண்ண இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்கணும். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? ஐயோ ஐயோ, எடுத்தேம்பாரு ஓட்டம். சுச்சமே இல்ல. வாழ்த்துக்கள். அடி சும்மா இடி மாதிரி விழுந்துறாங்க. திரும்ப ஆடி பார்க்கலாம். ஓகே பிக் பாஸ் சூப்பர். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு தடவை ஃபவுல் பண்ணால் டிஸ்குவாலிஃபைட் பார்த்து ஆடுங்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. அத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அவங்களுக்கு தெரியும். மாமா கோவம் வந்துருச்சு. அடிக்கிறான்டா அவன், கால வச்சு மிதிக்கிறான்டா அவன். ஏன்டா தினேஷ் நீங்க பேசாதீங்க. அவ்வளவுதான். அடங்கம்மால. ஹலோ புண்டாமானே. வாழ்த்துகள். இந்த பானைகினன் பாடி ஷேமிங் பண்றதுல இருக்க கூடாது. இத மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். திவாகர், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துருங்க. அஷ்வலா சிங் 2 பேர் போதும். சும்மா வாயை பத்திட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ரொம்ப பிடிச்சு. காமெடி சொல்லிட்டு ஆட் பண்ணுவேன், நீ சீரியஸா பண்ணுவ. அவ்வளவுதான் வித்தியாசம். விளையாடுவேன், இப்படி விளையாடுவேன், எப்படி விளையாடுவேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. எதுக்கு நீ நடுவுல வந்து அடி வாங்குற? இப்படி ரொம்ப ஓவரா போறீங்கடா. யாராவது ஒருத்தரை நீங்க டைரக்டா நாமினேட் செய்ய முடியும். இன்னமே
நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் வந்து சுபிக்ஷா பண்றேன். வந்து வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லும்போது த்ரெட்டனிங் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ அப்படியா விஷயம். நான் வாட்டர் மெலன் ஸ்டார் சொல்றேன் சார், பிக் பாஸ் அவரு ஒன்று செய்யறாரு. அதனால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா சார், அதாவது அடுத்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம அந்த மாதிரி சுயநலமா இருக்காங்க சார். ஸோ அதனால பூமரு ஏன் இப்படி கிரிஞ்சா பேசுனுங்கிற? கானா வினோத சொல்ல வரேன் சார். என்ன தேடுறாங்க? உருவை கேலி பண்ணி பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிட்டே இருக்கார் சார். ஏன்னா ரொம்ப ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கு. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. பாரு அடிபட்டுக்குது, அதை போய் பாரு. எனக்கே கோவம் மற்றவங்க யாரும் பேச வேணாம் ப்ரோ. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு தோன்றதை நான் அப்படிதான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எதுக்கு தேவையில்ல. இப்ப அவர் காட்டிட்டு இருக்க முகம் வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டா இருக்கு. யாருக்கிட்ட என்னடா பேசுற? திவாகர் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. மற்றும் பாரு மூஞ்சி மூக்கு கண்ணு எல்லாம் மொத்தமா ஒரே இடத்துல இருக்கும். லிங்க் பண்ண போறேன். அவங்க பேசிட்டு இருக்காங்க. மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. அவருக்காக பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமாரு? உனக்கு என்ன வேணும்? இருங்க பாய்.